சாரி, இது என் லஞ்ச் டாக்டர். முடிக்கலாமா? Finish your lunch. அந்த சிஸ்டருக்கு வெச்ச பேரு சாந்தியா. ஆனா சரியான பேரு சனிய. நான் கத்துக்கிட்டது. சாந்தி சிஸ்டர் கொஞ்சம் ஈகோ பார்ட்டி. டாக்டர், ஆ ஒரு விதத்துல தலைமுடிக்கும் ஈகோக்கும் சம்பந்தம் இருக்கு. தெரியுமா? அது என்ன சம்பந்தம்? திருப்பதி, பழனி இந்த மாதிரி கோவில் எல்லாம் தலைமுடி எதுக்கு காணிக்க கொடுக்கறாங்க? தலை மொட்டை அடிக்கிறது அது ஒரு நம்பிக்கை. அதுல என்ன இருக்கு? தலைமுடி ஒரு ஃபால்ஸ் ஐடென்டிட்டி. ஈகோவும் அப்படிதான். ரெண்டையும் இறக்கி வச்சிட்டீங்கன்னா தலையில பாரமே இருக்காது. வாவ், உனக்கு தெரியும் இந்த philosophy? அது எங்க பெரியப்பா சொன்னது. ஒன்னு பாத்தீங்களா டாக்டர்? உங்களுக்கு முடி மாதிரி தான் ஈகோ. ரெண்டுமே கம்மியா இருக்கு. அம்மா தாயே, நீ லக்ஷ்மி இல்லம்மா, சரஸ்வதி. ஹலோ. ஆமாண்டி, இந்த அளவுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. மகாராணி ஃபோன் பண்ணாலும் எடுக்காத, திரும்பவும் கூப்பிட்றாத. ஆமா, காசு என்னாச்சு? ஸ்ரீதேவி பேரை வச்சுக்கிட்டு மூதேவி மாதிரி நடக்காத. என்ன, காசு அனுப்புறதுக்கு வழிய பாருடி. ஏமா அது? என்னடி இழுக்கிற? இல்லம்மா. அங்க என்னாச்சு உனக்கு? நம்ம துபாயில தான் இருக்கோம். ஒட்டக மாதிரி சுத்திக்கிட்டு தெரியலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்காத, சொல்லிவிட்டேன். இங்க பாரு, சேலைய வாங்குவோம், செல்போனை மாத்துவோம், பீசா கீசா எல்லாம் சாப்பிட்டுட்டு சம்பாதிக்கிற காசெல்லாம் கருமாந்திரம் ஆக்கிறாத. இங்க ஆஸ்பத்திரிய கட்டணும், பணத்தை அனுப்புற வழிய பாரு. இல்லைனா நான் நாண்டுகிட்டு தான் சாகணும், சொல்லிவிட்டேன். அம்மா நான் இங்க. அம்மா, எனி ப்ராப்ளம்? இது என் பர்சனல் மேட்டர். அதையும் எக்ஸ்ரே எடுக்கணும்னு நினைக்காதீங்க ப்ளீஸ் டாக்டர். சாரி, ஐ வாஸ் சாரி. ஐம் சாரி. இட்ஸ் ஓகே. ஊர்ல ஏதாவது பிரச்சனையா? அது ஒன்றும் இல்லை டாக்டர். அவ்வளோ பர்சனல்னா சொல்ல வேண்டாம். அம்மா தான் பேசினாங்க. அப்பாவுக்கு உடம்பு முடியாம போனப்போ எங்க ஊர்ல ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டி இல்லாம அப்பா இறந்து போயிட்டாரு. அதனால எப்படியாவது இன்னொரு டாக்டர் ஆக்கி என் கிராமத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணுங்கிறது எங்க அம்மாவோட ஆசை. லக்ஷ்மிக்கும் சரஸ்வதிக்கும் தான் டேலி ஆகாதாமே, அதனால டாக்டர் ஆக முடியாம நர்ஸ் ஆயிட்டேன். கிராமத்துல ஆஸ்பத்திரி கட்டுறதுக்கு பணம் வேணுமே, அதுக்கு தான் நான் துபாய்க்கு வந்தேன். அதனால அம்மா போன்ல காசு காசுன்னு படுத்துவாங்க. சரி, அது இருக்கட்டும் டாக்டர், என்கிட்ட என்ன எதிர்பார்க்கறீங்க? அது உன் கண்ணை பார்த்ததும் கண்ணுக்குள்ள 1000 வாட்ஸ் மின்சாரம் பாஞ்சு உடம்பு பூரா பல்ப் எரிஞ்சிருக்குமே. அப்ப கரண்டே கட் ஆயிருக்காதே. கிட்டத்தட்ட அப்படிதான். உனக்கு எப்படி தெரிஞ்சது? ஹாஸ்பிட்டல்ல ஒரு யங் நர்ஸ பார்த்தா உங்கள மாதிரி ஸ்மார்ட் யங் டாக்டருக்கு வர டிசீஸ் என்னன்னு எங்களுக்கு தெரியாதா? நோ லக்ஷ்மி, ஐ ரியலி ஃபீல் இட். ஆம்பளைக்கு மட்டும் இல்ல, பொம்பளைக்கும் எமோஷன்ஸ் உண்டு டாக்டர். ஆனா கண்ட்ரோல் போய் தப்பு நடந்துச்சுன்னா பொம்பளை தான் மாட்டுவா. ச்சே, what you talking? I'm really serious about you. நல்லா யோசிச்சு சொல்லுங்க. என்ன மாதிரி ஒரு ஏழை பொண்ணு, அதுவும் சாதாரண ஒரு நர்ஸா இருக்கிற பொண்ணு உங்க வீட்ல அக்செப்ட் பண்ணுவாங்களா யோசிச்சு அதுக்கப்புறம் உங்க மனசுல ஏத்தனா போதும். சரி சரி, இடம் வந்துருச்சு, இப்ப இறக்குங்க. லக்ஷ்மி, நான் சொன்னத 100 தடவை யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இதுதான் என் கேள்வி. நாளைக்கு பதில் சொன்னா போதும். அது வரைக்கும் வணக்கம்.
ஹாய். ஹாய். நூறு தடவை யோசிச்சிங்களா? 108 வாட்டி யோசிச்சிட்டேன். Oh shit. روح روح يلا روح روح روح. அந்த அரபிக் கடலோரம். ஏய் அது ஏன் காரியா? ஏய் கார் சார் ப்ளீஸ் சார். சார் அது ஏன் கார் சார்? சார் ப்ளீஸ். சார் that's This is your car? ஆமா. Did you take loan from bank? சார் Did you repay? No. So they are taking back. சார் We are sorry. Please contact our bank's credit department. but sir listen to me. Sir உங்களுக்கு கியா, லான்சர், ஆரிஸ், கொரோலா, டிடா, நிசான் இதெல்லாமே 1500 திராம்ஸில் கிடைக்கும். ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகாது பாய். வாங்க நம்ம வேற ஏதாவது பார்க்கலாம். இதுதான் உங்களோட வண்டி, ஆடி டிடி. முன்னாடி இருந்த வண்டியை விட இது உங்களுக்கு சூட்டாக இருக்கும் பாய். காசு கொஞ்சம் அதிகம். இதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சரி இது ஓகே. இதை பாரு, இவர் எனக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவர். எப்படியாச்சும் முடிச்சு கொடுத்துரு. கார்டு ஓகேவா? ஓகேடா. உங்களுக்கு ஓகே தானே? அப்புறம் எதுக்கு வெயிட் பண்றீங்க? கார்டு எடுத்து கொடுங்க பாய். மத்தத அவன் பார்த்துப்பான். அப்புறம் அந்த சாவியை கொடு. இனி வண்டி நம்மளோடது. நீங்க என்ஜாய் பண்ணுங்க பாய். Hello, Dr. Arun speaking. Good afternoon, sir. This is Pooja from Swiss Oriental Bank. Hi Pooja, how are you? I'm fine. How are you? I'm great. சார், நீங்க இன்னும் லோன் கட்டல, நிறைய பேலன்ஸ் பாக்கி இருக்கு. நீங்க லோன் இன்னும் கட்டாதனால உங்க செக்யூரிட்டி செக்கப் பிரசன்ட் பண்ண போறேன். No, listen Pooja. I need some more time. சாரி சார், எங்களால எதுவும் பண்ண முடியாது. சரி நீங்க ஆபீஸ்ல தானே இருக்கீங்க? நான் நேர்லயே வரேன். டாக்டர் அருண், நீங்க வரதுனால எந்த யூஸும் இல்ல, ஓகே? ஏய் அப்படி சொல்லாத டியர். நான் உன்னை பார்க்கறதுக்கு தான் வரேன். நோ நோ நோ. 2 மணிக்குள்ள எல்லா பேலன்ஸையும் பே பண்ணிடுறேன் நீங்க சொல்லிருக்கீங்க. இனிமேல் உங்களுக்கு டைம் தரவே முடியாது. ஜோக்கா சொல்லிட்டு இருக்கேன். சிரிச்சிட்டு இருக்கீங்க. உங்க பிபி ரீசெண்டா செக் பண்ணீங்களா? கண்டிப்பா அது அதிகமா தான் இருக்கும். என்ன பண்றது? இதுதான் என்னோட ப்ரொஃபஷனே. ஹாஸ்ட்லஸ் ஜாப். எஸ் இட் இஸ். லிசன், நான் உங்ககிட்ட அதிகமாலாம் டைம் கேட்கல. அட்லீஸ்ட் எனக்கு 4-5 மாசமாவது டைம் வேணும். நோ வே. என் டைமை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. நீங்க இங்க இருந்து கிளம்பலாம். ஓகே கூல். என்னதுக்கு ஜெயிலில் போடுங்க, நான் ப்ரிஃபராக தான் இருக்கேன். ஆல் ரைட். கடைசியா உங்களுக்கு 3 மாசம் டைம். அதுக்குள்ள எல்லாத்தையும் கட்டிருங்க. ஓகே? ஓகே. What a pretty hand. This is your lifeline. And it says என் கூட காஃபி கொடுக்க வர போறீங்க. கரெக்டா? நோ தேங்க் யூ. ஓகே. உங்களுக்கு வேலை முடிஞ்சிருச்சுனா Yeah. நானே உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன். நீங்க ஒரு டாக்டர் தானே? அப்படியே நீங்க ஒரு மினிமம் ஃபினான்ஷியல் டிசிப்ளின் கீப் அப் பண்றது இல்ல? குட் குவெஸ்டின். நான் அதை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்.
இன்னைக்கு தேர்ஸ்டே தானே ஆ. கரெக்டா அடுத்த சண்டேல இருந்து நான் சரியா ஃபாலோ ஓ பண்றேன். சீரியஸா பேசுங்க. வாழ்க்கையை கொஞ்சம் பிளான் பண்ணி வாழுங்க. ஆக்சுவலி நான் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து தான் பிளான் பண்ணி வாழ போறேன். உங்களை கண்ட்ரோல் பண்ண யாராவது இருக்கணும். சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கலாமே. ஒரு ஃபினான்ஷியல் மேனேஜரே கல்யாணம் பண்ணிக்கலாமே. ஆக்சுவலி நீங்களும் அன்மேரிட் தானே. முதல்ல லோனை க்ளோஸ் பண்ணுங்க. எந்த நேரமும் ஜெயிலுக்கு போக ரெடியா இருக்க ஜென்டில்மேனை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு ஆசை இல்ல. ஓகே, கண்டிப்பா ட்ரை பண்றேன். யா Excuse me, Yeah. sir. Your bill. Thank you, sir. தேங்க்ஸ். இப்போ புரிஞ்சு போச்சு உங்க பணம் எல்லாம் எப்படி போகுதுன்னு. என்ன அச்சோ, ஆத்தி. டாக்டர் ஓ தேங்க் யூ. என்ன விசேஷம்? தங்கச்சி எம்பிபிஎஸ் பாஸ் ஆயிட்டா. ம் கொச்சின் அமிர்தா இன்ஸ்டிடியூட்ல இந்த வருஷம் டாப்பர். இஸ் இட் குட் நியூஸ்? கங்க்ராட்ஸ். போஸ்ட் கிராஜுவேட்டுக்கு கைனா காலேஜ் போலாமா பீடியாட்ரிக் போலாமான்னு சின்ன கன்ஃபியூஷன். டாக்டரோட சஜஷன் என்னன்னு சொல்லுங்க. அவங்க இஷ்டத்துக்கு விட விடுதானே சிஸ்டர். மேரேஜ் ப்ரொபோசல் நிறைய வருது. அவள மாதிரி டாக்டர் தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு பிடிவாதமா இருக்கா. நீங்க அவளை பார்த்தது இல்லல? இல்லையே. இங்க பாருங்க. ஏய் சூப்பர், நல்லா இருக்காங்களே. அப்பனா உங்களுக்கு அவளை பிடிச்சு போச்சுல? பிடிக்காம அப்புறம் நல்ல பொண்ணா இருக்கேன். அதுவும் இல்லாம எம்பிபிஎஸ் வேற. அதுவும் இல்லாம ஒரு நல்ல ஆளா பார்க்கணும்ல. இந்த நியூஸ் பேப்பர்ல இன்டர்நெட்ல ஏன் மேட்ரிமோனில கூட பார்க்கலாமே என்ன? நல்ல பொண்ணு, அதுவும் டாக்டர். கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? பண்ணிக்குவா. அந்த பொண்ணை கூட்டி இப்படியே சொல்லிடுறேன். கொன்னுருவேன்.